கிராமப்புறங்களில் தண்ணீர் பற்றாக்குறை பல பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது. இந்தியாவில் 68% அதிகமான பகுதி வறட்சி பகுதி எனவும் பருவநிலை மாற்றத்தால் இது மோசமாகி வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றன. தண்ணீர் தட்டுப்பாட்டால் விவசாயமும் கால்நடைகளும் பாதிக்கப்படுகின்றன. பெண்கள் நீண்ட தூரங்களுக்கு சென்று தண்ணீர் எடுக்க வேண்டிய சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டு குடும்பங்களை காப்பாற்ற வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் கிராமப்புற குடும்பங்கள் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் மேற்பரப்பு நீர் சேமிப்பை அதிகரிப்பதற்கு சமூகம் சார்ந்த ஒரு அணுகுமுறை உள்ளது. இது நீர்வளம் சாத்தியமான பகுதிகளில் நிலத்தடி நீருக்கு மீளூட்டம் கொடுக்கிறது. ஏற்கனவே உள்ள ஊர்ப்பகுதி குளங்கள் மற்றும் பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பிப்பதன் மூலம் இது சாத்தியமாகிறது. இது சிக்கனமான ஒரு முறை. நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மழை பெய்யும் இடத்தில் பெய்கிற நேரத்தில் நீரை சேகரிப்போம் என்று பிரதமர் சொன்னதை நிறைவேற்றலாம். இந்த முறையையும் அதன் செயல்பாட்டையும் புரிந்து கொள்ள நீர்நிலைகளை புதுப்பிப்பதற்கு முன் புதுப்பிப்பதற்கு பின் காட்சிகள் எப்படி இருக்கும் என புரிந்திருக்க வேண்டும். புதுப்பிப்பதற்கு பின் காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்திருக்க வேண்டும். மழைநீர் ஓட்டமானது வண்டல் மண்ணையும் கொண்டு வருவது வருடந்தோறும் தொடர்கிறது. அது நீர்நிலைகளில் படிந்து நீர்பிடிப்பு இடங்களை நிரப்புகிறது. பருவ காலத்தில் மழை பெய்யும் போது வண்டல் நிரம்பிய நீர்நிலைகளில் சிறிதளவு நீரே சேர்க்கப்படுகின்றது. கோடை காலத்தில் இந்த நீர்நிலைகளில் பெரும்பாலானவை வறண்டு போகின்றன. நிலத்தடி நீரின் உள்கசிவும் குறைகிறது. அதனால் கிணற்று நீரளவு மீளூட்டம் பெறுவதில்லை. மேலும் நீர்நிலைகள் நிரம்பிய பிறகு வண்டல் சேர்ந்திருப்பதால் பெரும்பாலான மழை நீர் வெளியேறி வீணாகிறது. அது மட்டுமல்ல, பருவகாலமும் முடிந்த பிறகு விவசாயிகளுக்கு போதுமான நிலத்தடி நீர் கிடைப்பதில்லை. ஒரு முறைக்கு மேல் பயிர் சாகுபடி செய்ய முடிவதில்லை. இந்நிலையில் நிலத்தடி நீர் சேகரிப்பை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் அதிகரிக்கிறது. கிணற்று நீரளவு வேகமாக குறைகிறது. ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ளாக நீர்நிலைகள் முற்றிலும் வறண்டு விடுகின்றன. அது நிலத்தடி நீரளவை பாதிக்கிறது. எனவே குளங்களை புதுப்பிப்பதுதான் சாத்தியமான ஒரு தேர்வாகும். வாருங்கள், அந்த செயல்முறை பற்றி விளக்கமாக புரிந்து கொள்வோம். நீர்நிலைகளை புதுப்பிப்பது குறிப்பாக பருவகாலம் தொடங்குவதற்கு முன் கோடை மாதங்களில் செய்யப்படுகிறது. இந்த செயல்முறைப்படி நீர்நிலைகளை புதுப்பிப்பதற்கு மண் தோண்டுகின்ற எந்திரங்கள் மூலம் நீர்நிலைகளில் உள்ள வண்டல் மண்ணை தோண்டி எடுத்து டிராக்டர் வண்டிகளில் ஏற்ற வேண்டும். இத்திட்டத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், விவசாயிகளும் மக்களும் நீர்நிலைகளில் உள்ள வளமான வண்டல் மண்ணை டிராக்டர் வண்டிகள் மூலம் தங்கள் வயல்களுக்கு தங்கள் சொந்த செலவில் கொண்டு செல்கிறார்கள். வண்டல் மண்ணை கொண்டு செல்ல போதுமான வண்டிகள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் மக்களை ஊக்குவிக்க அரசு சாரா நிறுவனங்களும் கிராம பஞ்சாயத்துகளும் முக்கிய பங்காற்றுகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலங்களில் வளமிக்க வண்டல் மண்ணை பயன்படுத்தி அதிக பயனடையலாம். நீர்நிலைகளும் அதிகளவு நீரை பிடிக்கும் வகையில் ஆழமாக்கப்படுகின்றன. வண்டல் மண் அள்ளப்பட்டு ஆழமாக்கப்பட்ட நீர்நிலைகள் பருவமழை நீர் முழுவதையும் பிடிப்பதற்கு ஆயத்தமாகிறது. நீர் உட்கசிவு அதிகரிப்பதால் நிலத்தடி நீரின் அளவு அதிகரிக்கிறது. மேலும் நீர்நிலைகள் மழை நீரால் முழுவதும் நிரம்பி விடுகின்றன. நீர்நிலைகளை சுற்றியுள்ள கிணறுகளில் நீர்மட்டம் அதிகரிப்பதிலிருந்து அதன் தாக்கத்தை தெளிவாக காணலாம். மேலும் நீர்நிலைகள் நீண்டகாலம் நிலைத்திருக்கிற வகையில் அவற்றை சுற்றிலும் தோட்டங்களை உருவாக்க ஊக்குவிக்கிறது. நீர்நிலைகள் நிரம்பியதும் அதன் தாக்கத்தை உடனடியாக காண முடியும். நூற்றுக்கணக்கான கால்நடைகளும் விலங்குகளும் நீர்நிலைகளுக்கு கூட்டம் கூட்டமாக வரும். விவசாயிகள் வண்டல் மண்ணால் பயனடைகிறார்கள். நீர் வசதி கிடைப்பதால் புதிய பயிர்களை சாகுபடி செய்து சோதிப்பதற்கான நம்பிக்கையை பெறுகிறார்கள். விவசாயிகளும் குறுவை சாகுபடி செய்ய முடிகிறது. இவ்வாறு நீர்நிலைகளை புதுப்பிப்பது கிராமங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் நீர் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. அதோடு கிராமப்புற பிழைப்புக்கான வழிகளையும் மேம்படுத்துகிறது.